ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் அட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சாம்பார் தான் வைக்க போகிறோம். உப்பு சாம்பார்னால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காய்கறியும் இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி பூண்டு அது மாதிரி தான் போட்டு வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு சிறுபருப்பு, கொஞ்சமாக இந்த புளி வந்து அந்த இதெல்லாம் விதையெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், நல்லா ஒரு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மொத்தம் கருவேப்பிலை கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கல் உப்பு, 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, இது வந்து குழம்புத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு எல்லாத்தையும் டைரெக்டாக போட்டுடலாம். பருப்பு வாஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது வந்து 250 தண்ணி, இது கணக்கு பார்த்திங்கன்னா 250 ஒரு சொம்பு நான் ஊற்றுறேன். கரெக்டாக இருக்கும். நம்ம மசிச்சு விட்ருவோம். எல்லாத்தையும் நம்ம டைரெக்டாக போட்டுறோம். போட்டு 3 விசில் விட்டால் போதும். கட் பண்ணி வச்சுள்ள லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுக்கலாம்.